ஒருவர் கூட இஸ்லாமியர் கிடையாது என்பதுதான் இங்க நம்ம நினைத்து பார்க்க வேண்டியது. எத்தனை பேருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்கா? ஒரு இஸ்லாமியருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுப்பதற்கு மனம் இல்லாத இந்த ஒன்றிய அரசு தான், இந்த மோடி அரசு தான் சொல்றா, நான் முஸ்லீமை பாதுகாக்க போறேன், முஸ்லீம் சொத்தெல்லாம் பாதுகாக்க போறேன், அது அனாதையா கிடக்கு, அதை ஒன்று திரட்ட போறேன் அப்படிலாம் அவ்வளவு அதெல்லாம் ஊருக்குள்ள சொல்லுவாங்களா, டேய் உன்னை எல்லாம் பார்த்தா அவ்வளவு யோக்கிய மாதிரியா இருக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீ அவ்வளவு யோக்கியன்னா ஒரு 2 முஸ்லீம் அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கணும்ல. அவன் தானே சொல்லணும் வக்பு சட்டம்னா என்ன, வக்பு முதல்ல வக்பு சொத்துனா என்ன அவன் தானே சொல்லணும். இஸ்லாமியனுக்கு தானே தெரியும் இந்த சொத்து எப்படி எல்லாம் சேமிக்கப்பட்டது, எதற்காக தரப்பட்டது. சும்மா தானமா கொடுத்தான், தானமா கொடுத்தான், பிச்சை போட்டான், பிச்சை போட்டான், பாரம் போறல மேஞ்சிட்டு போறதுக்கு. தானம் என்பது இறை மீது உள்ள நம்பிக்கையின்பால், அந்த இறை மீது வைத்திருந்த அன்பின்பால், தனக்கு பின்னால் வருகிற மக்களுக்கு ஏதாவது தொண்டு செய்திட முடியாதா, மறுமைக்கு பிறகு இறப்புக்கு பின்பும் தான் பின்னால் மக்களுக்கு தொண்டு செய்ய முடியாதா அப்படிங்கிற ஏக்கத்தின்பால் அவன் எழுதி வைத்த சொத்துக்கெல்லாம் பக்தா மாறி போயிடுச்சு. சும்மா எவனும் தூக்கி போட்டு புடுங்கிய சொத்து சேர்த்து கிடையாது, சேர்த்து வச்ச சொத்து கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி இந்த திருத்த சட்டம் என்பதே முதல்ல மறுக்கிற திருத்த, அது திருட்டு சட்டம் தான், திருட்டு சட்டம் தான். என்ன சொன்னாங்கல்ல, முதல்ல நீ இஸ்லாமியரா இருக்கக்கூடிய எம்பி இருக்கணும், இஸ்லாமியரா இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்கணும், அப்படி எல்லாம் இருந்ததே நீ மாத்தி இஸ்லாமியர் அல்லாத எம்பிக்கள், இஸ்லாமியர் அல்லாத எம்எல்ஏக்கள், அது போல இந்துக்கலாம், 2 இந்து இருந்துக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 11 பேர்ல 6 பேரை திருடிட்டு போயிட்டிய. இஸ்லாமிய சொத்தை நிர்வகிப்பதற்கு இஸ்லாமியர் அல்லாதவர்கள். இப்ப நாங்க எங்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான்ப்பா, ஆமாப்பா எல்லாரும் ஒன்னா தான் தரப்ப முடியும், ஆமாப்பா முடியும்பா. திருப்பதி சேவஸ்தானத்துல நிர்வாக பொறுப்பு கிடையாது, திருப்பதி சேவஸ்தானத்தில் நிர்வாக பொறுப்பு கிடையாது, பணியாளர் பொறுப்பில் கூட இந்த அல்லாத ஒருவரை நியமிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அதை இந்த மத்திய அரசு ஒத்துக்குச்சா இல்லையா? இந்த பாரதிய ஜனதா அரசு ஒத்துக்குச்சா இல்லையா? ஆமாங்க, திருப்பதி சேவஸ்தானம் இந்துக்களுக்கானது, அதுல கூலி வேலை பார்க்கிறவங்க கூட வேறு சமயத்துல இருக்கக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்வதை நாங்கள் வழிமொழிகிறோம் என்று சொன்னதா இல்லையா அந்த மோடி அரசு? ஏண்டா இந்து கோயில்ல இந்து இல்லாத ஒருத்தர் வேலை செய்யறதே நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ற, அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் உள்ளமான சொத்தை யார் எப்படி திங்க எப்படி தெரியல? ஒரு திரைப்படத்துல மருத்துவரா யாரு விவேக் நடிச்சிருப்பாரு, கம்பவுண்டர் ஒருத்தர் இருப்பாரு, வாங்குற காசை பங்கு போடுவோம் பாத்திருக்கீங்களா, 10 அங்க வை, அப்படி பணம் தின்னுட்டு இருப்பாங்க, இப்படி பணத்தை விவேக் கொஞ்சம் தின்னுட்டு அந்த 10 இங்க வை, 50 அப்படி வை, 5 இப்படி சில்லறை எல்லாம் இப்படி போடுமா, வைக்கிற நமக்கு எப்படி தெரியுமா, வைக்கிற கம்பவுண்டர் 50 வைக்க சொல்றாரு, 10 வைக்க சொல்ல நினைச்சுக்கிட்டே இருப்பான், இப்படியே ரவுண்ட் ஆக்குப்பான், 10, 50, 100 அந்த சில்லறை அழிட்டு போட அப்படிம்பாங்கள. இந்த 6 களவாணி பேர் இப்படிதான் வைக்க போறாங்க, அந்த சொத்தை இங்க கொண்டு வா, இந்த சொத்தை இங்க கொண்டு வா, இதெல்லாம் எங்க சொத்து, இந்த சில்லறை எல்லாம் வக்பு சொத்து, ஓடிப்போம் அப்படின்னு பத்தி விட்டுருவேன். உங்களுக்கு புரியுதா? வக்பு சொத்துக்களை திருடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த வக்பு திருட்டு சட்டம், திருத்த சட்டம் தான் கிடையாது. சும்மா 44 சரத்துக்களை மாற்றி இருக்கிறோம் என்று சொல்கிறது இந்த திருத்த சட்டம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. வக்புல நாங்கெல்லாம் கையில வச்செல்லாம் படுக்கிறேங்க, 44 தப்பா இருக்குங்க, எல்லாரும் களவாட்டுக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஒரு 44 திருத்தி இருக்கோம், திருத்தி எப்படி எழுதுறத அடிச்சு திருத்தி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உண்மையில என்ன தெரியுமா? 44 திருத்தம் எல்லாம் கிடையாது, 35 புதிய சட்டங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறது, 35 சட்டங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறது, 45 சட்டங்களை திருத்தி இருக்கிறது. உருவாக்கப்பட்ட புதிய சட்டம் தான் இது, திருத்த சட்டம் கிடையாது. நீங்க பாருங்க, பாராளுமன்றத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடையாது, 16 மணி நேர விவாதம் நடந்திருக்குது. 16 மணி நேர விவாதம், 16 மணி நேர விவாதத்திலும் எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கு இந்த ஒன்றிய அரசால் பதில் சொல்ல முடியல. அப்படி பதில் சொல்ல முடியாம போனாலும் கூட கொஞ்சம் பெரும்பான்மை வச்சிருக்காங்க, 4 பேர் டிக்கெட் கூட இருக்கு பாத்தீங்களா, அந்த டிக்கெட் கைதட்டல வச்சு நான் சட்டம் ஆக்கிட்டேன்னு போயிட்டான். நினைச்சு பாருங்க, எல்லாருமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தப்பு பண்ணுது அப்படி நினைச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் கிடையாது. சாயங்காலம் கூட்டம் போட போறாங்க, இதே இடத்துல உட்காந்து நிழல்ல உட்காந்து பேச போறாங்க. ஏன்னா பகல்ல பேட்டா வெயில் வேகுறோம், ஏன்னா முதல் அனுமதி கொடுத்தது அவன் ஒழுங்கா மூதேவி காலில் இந்த வெயில கட்டுறத விட நாம சாயங்காலம் தான் கேட்டிருப்போம். அது மூதேவி நோகாம நொங்குதுங்கிறதுக்கு சாயங்காலம் கேட்டுருச்சு. இந்த மைக் செட்டு கூட யாருன்னு நினைக்கீங்க, நம்ம ஆளுங்க அவங்க தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு செட்டு கொண்டு வந்தா அப்புறம் லேட் ஆகி போயிடும், உங்களுக்கு இதுல பாதியை வச்சிருக்கோம், லைட்டு கிட்டு சேர்லாம் ஓரம் வச்சு சாயங்காலம் தூக்கி வச்சிருக்கோம் சொல்லி வேலை எல்லாம் ஒரு இஎம்ஐ கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, சாயங்காலம் வந்து உட்கார வர்றாங்க திமுகவோட கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் கட்சி இந்த வக்பு திருத்த மசோதா சட்டத்தின்பால் எந்த நடவடிக்கை இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தது, அவன் எல்லாம் போட்டு வச்ச புள்ளிதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கோலம் போட்டிருக்கான். நான் இந்த விளையாட்டுக்கு சொல்லல,
உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் 4 நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் பேசுறாரு. கச்சத்தீவு பற்றி பேசுகிற வருகிற போது தனிமொழி அவர்கள் ஓங்கி குரல் எழுப்புகிறார். கச்சத்தீவு இந்தியர்களுக்கு சொந்தமானதாக இருந்திருக்கிறது, அது மீன்பிடிக்கிற உரிமையும் அந்த வலைகளை உணர்த்துகிற உரிமையுமாக மீட்டு தர வேண்டும் அப்படின்னு பேசுகிற போது ரொம்ப நக்கலா ஒன்றிய அரசு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிரிச்சுட்டு சொல்றாரு, 18 வருஷமா காங்கிரஸ் கூட ஆட்சியில் அமைச்சர்கள் உட்கார்ந்து இருந்தீங்களே, நீங்க ஒரு புள்ளியும் வைக்கல, அதே புள்ளி நாங்களும் வைக்கல அப்படின்ட்டான். நீங்களும் அந்த கச்சத்தீவை பற்றி எதையும் திருத்த விரும்பவில்லை, அதேதான் பாரதிய ஜனதா கட்சியும் திருத்த விரும்பல. இந்த ஆட்சிக்கு வந்தது வரை 10 ஆண்டுகள் இதுவரை 7-8 முறை எங்களை தனியாக சந்திச்சிருக்கீங்க. திமுக உறுப்பினர்கள் 7-8 முறை சந்தித்து என்னெல்லாம் பேசுகிறோம், ஒரு முறை கூட கச்சத்தீவை பற்றி எங்களிடத்துல பேசல. இப்பயும் நான் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியுதா? அவன் காங்கிரஸ் குறை சொல்றதுக்கு திமுக குறை சொல்றதுக்கு பேசுறான். நாம இங்க இருந்து பார்க்கணும், அந்த உதவியும் ஒண்ணும் செய்யல, இந்த உதவியும் செய்ய தயாரா இல்லை. இதுதான் எல்லாத்துக்குமே. இதுல காங்கிரஸ் அப்படி காப்பாத்துறாரு, இவங்க இப்படி நட்டுங்க, அதெல்லாம் ஒரு மண்ணா கட்டிங்க அதான் சொல்றாங்கல்ல. திமுக என்னவோ இந்த தமிழ் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் கிறிஸ்தவர்களையும் காப்பாற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்டதா கட்சி, அது ரட்சகராக நேரிலே பூற்றுவிக்கப்பட்ட கட்சி அப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்காக நான் இன்றை மாலை இந்த இடத்துல கூட்டம் போட்டு பேசுறேன். எங்க அண்ணன் தங்கந்தனரசோ எங்க அண்ணன் KKSS அப்படி இல்ல, அங்க இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க. ராஜபாளையத்திலிருந்து, சிவகாசியிலிருந்து, சாத்தூர்ல இருந்து, விருதுநகர்ல இருந்து, இந்த 6 பேர்ல ஒருத்தர் இஸ்லாமியர்களுக்கான மற்ற பிரச்சனை பத்தி ஏதாவது வாய் திறப்பான்னு சொல்லுங்க. முதல்ல பேசுவாங்களா? பேச மாட்டாங்களா? அதே வாங்கி 1 மணி நேரம் போடுவாங்க. இல்ல வீடியோ எடுத்தீங்களா தலை, நீங்க வந்து தந்தி எடுக்கலையா, எப்ப இன்னொரு கத்துப்பா, எப்ப தந்தி எடுத்தியா, நீ மலர் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வேற ஏதாவது அவருக்கு சொல்லப்பட்டிருக்குமா? இல்ல அவர்களுக்கான ஏதாவது ஒன்று அவர்களால் நிரந்தரமா சொல்ல முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சட்டங்க இறப்பு காலத்துக்கு பின்னாடி இறக்குற நேரத்துல கூட வாய் வழியா ஒரு சாட்சி வச்சுக்கிட்டு வக்ஃபுக்கு நம்ம சொத்தை எழுதி கொடுக்கலாம் சட்டம் இருக்குது. இவன் சொல்றான் அப்படிலாம் கொடுக்க முடியாது, எழுத்துப்பூர்வமா வேணும், பதிவு செஞ்சதா வேணும் அப்படிங்கிறான். நான் கேட்கிறேன், கடைசி காலத்துல எனக்கு பிள்ளை இல்லை, இவர் பார்த்துட்டு இருக்காரு, என் பக்கத்து வீட்டுக்காரர் இவர் பாக்குறாரு. அப்ப இவர் இருக்கிற வரைக்கும், என்னோட நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நானும் சாப்பிட்டு, இவர் ஏதாவது என்ன பாதுகாக்கிறனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு காத்திருக்கேன். இவரை சாட்சியா வச்சுக்கிட்டு நான் இறந்த உடனே என் கையெழுத்துனா கூட இவர் கையெழுத்தை வாங்கி இங்க சொத்தை வகுப்புக்கு சேர்த்துருங்க, இறைக்காக நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டாங்களா? அது வகுப்புக்கு சேராது. அப்ப என்ன அர்த்தம்? வகுப்புக்கு புதிதாக சொத்துக்களை சேர விட்டு விட கூடாது. இதுதான் சட்டத்தோட மிக முக்கிய சாரத்து. ஆனா என்ன சொன்னாங்கல்ல, இங்க நீங்க சாரத்தை வந்து தானம் பண்ணணும். அப்படி தானம் பண்ணனாலே நீ இஸ்லாமியராக இருந்தாலும் கூட, இந்துக்களால இஸ்லாமியராக இருந்தாலும் கூட 5 ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை கடுமையாக பின்பற்றி இருக்க வேண்டும். எப்படி இருந்தா ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகிறது. அப்பெல்லாம் யார் பண்ணுவா? பள்ளிவாசல ஓதுவான் பாருங்க, அவன் மட்டும்தான் தானம் கொடுக்க முடியும். மத்த பாட்டு இஸ்லாமியம் சொல்ற எங்க அண்ணன் மாதிரி ஆள்லாம் தானமே கொடுக்க முடியாது, பிச்சை தான் எடுக்கணும். அவர் சொத்தை வச்சுக்கிட்டு அவர் தானம் கொடுக்க முடியாது. இது அவர் சொத்தா தான் இருக்கும். அவருக்கு இறை நம்பிக்கை அவர் மனதில் இருந்திருக்கலாம். 5 பேரை அவருடைய நிர்வாகத்தின் காரணமாக, தொழிலின் காரணமாக, ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு நாளைக்கு 5 முறை தொழ முடியாமல் போயிருக்கிறான். இது இப்ப நாம நான் ஒரு இந்து வச்சுக்கிறேன், நான் கோயிலுக்கு போற வெள்ளிக்கு செவ்வாய்க்கிழமை போயிதான் சட்டம்லாம் கிடையாது. போற வேலை முருகனை போட்டே போயிட்டே இருப்பேன், நீ கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? திருவிழாவுக்கு மட்டும் கோயிலுக்கு வர்றவரை இந்து இல்ல அப்படின்னு சொல்ல வச்சுக்கோ. நாட்டுல இந்துவே இல்ல. எப்படி திருவிழாவுக்கு கோயிலுக்கு வர்றவங்க மட்டும் இந்து கிடையாதா? தினந்தோறும் கோயில முட்டி போடுறதுனால இந்து அப்படின்னு சொன்னா இந்துன்னு ஒருத்தர நாட்டுல கிடையாது. அது போல இஸ்லாமியன்னா 5 வேளையும் தொடங்கணும். அப்படிதான் நீங்க மோடி என்ன தென்னா காசி கிராமத்துல முழுந்து கொஞ்சம் குளிச்சுட்டு இருக்கானா? இல்ல அப்படிதான் பண்ணி அமித்ஷா போய் காவிரி ஆற்றங்கரையில உட்கார்ந்தா தவசம் பண்ணிக்கிட்டே இருக்காரத்தனா? இல்ல அப்படிதான் நடக்குதா? அப்ப வக்ஃபு வாரியத்திற்கு புதிதா இப்ப என்னன்னா, அவன் எல்லாரும் முன்னாடி பேசுறவங்க மாதிரி நாட்டிலேயே ஒரு தனியாற்று இவ்வளவு சொத்தான், இவ்வளவு சொத்தான் 10 வருஷமா உட்கார்ந்து யோசிச்சு 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டோம். இந்த முறை விட்டா இதை பிடுங்க முடியாது. எப்படி நீதிமன்றம் சொல்லுதுங்க, வக்ஃபு வாரியத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிற போது அவன் சொல்றான், வக்ஃபு வாரியத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுது, நீதிமன்றம் போனா நீதிமன்றம் சொல்றது இல்லைங்க, சோதா அதை பெருமையா பேசுறாங்க. நாங்க பாத்தீங்களா இது சொத்தை நிறைய பேர் ஆட்டே போடுறாங்க, நம்ம ஆளு விளக்கு கொடுக்காங்க. உங்களுக்காக இல்ல, முஸ்லீமுக்காக நாங்க பண்ணலங்க. நிறைய பேர் களவாட்டு போறாங்க, நிறைய பேர் புடிங்கி வச்சுக்கிறாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? வச்சுக்கிட்டவங்களுக்கு எழுதி கொடுத்துட போறாங்க. எப்படி இவன் திருட்டு தரமா புடிங்கி வச்சிருக்கானா? ஒரு சில பேர் திருட்டு தரமா களவாண்டு வச்சிருக்கானா? நம்ம ஒரு களவாட்டு வச்சிருக்காரா? இவர் முஸ்லீம் நான் சொல்றேன், தலைவர இவர் வருங்க புடிங்கி வச்சிருக்காரு. சரி, இந்த திருத்த மசோதா என்ன செய்ய போறீங்க? 12 வருஷம் அவர் இங்கேயே படுத்து கிடக்காரா? அவருக்கு எழுதி கொடுத்துட போறோம். இது அதை விட கேவலமாடா. நீங்க
வக்பு சொத்துக்களை திருட்டுத்தனம் நடக்கு. ஆமாங்க நடக்குங்க. எங்க நடக்கல? எங்க முறைகேடு இல்ல? எங்க இந்து சமய அறநிலைத்துறையில 1000 கோடிக்கு மேல் முறையீடு என்று சமீப காலங்களாக பேசப்படுகிறது. இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு மாத்தினியா? நீ சேகர்பாபு மாத்தினியா? ஒரு இடத்துல மாத்த முடிஞ்சா 1000 கோடி முறைகேடுங்கிறான். எல்லா இடத்துலயும் எங்க ஒரு வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி 4 இருந்தாலும் ஆட்டை போடுறது எவ்வளவு அதிகம் பார்க்கலாம். அப்பனுக்கு தடவை கொடுத்து உருவி கொடுத்து சொத்தை போட்டு 2 பங்கு சொத்தை கலாண்ட முடியாத எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. தீர்ப்பதற்கு ஒரு கவுன்சில் இருக்கு. அந்த கவுன்சில்ல உனக்கு என்ன வேலை? அவங்க உட்கார்ந்து இருக்காங்களா? வக்ஃபு சொத்தை பாதுகாப்பதற்கு முத்தலி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, மூத்தவள்ளி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர்கள் வக்ஃபு சொத்து எங்கெல்லாம் பறிக்கப்படுதுன்னு போறாங்க. கொலை செய்யப்பட்டாங்க ஜாகிர் ஹுசேன் திருநெல்வேலியில். அவர் ஒரு மூத்தவள்ளி. வக்ஃபோட 32 சென்ட் இடத்தை ஒருத்தன் திட்டமிட்டு ஆக்கிரமிக்கிறார் என்று சொல்ல கருணாநிதியின் மகனாக இருக்கக்கூடிய இந்த மாநில முதலமைச்சர் வரைக்கும் வேண்டுகோள் விடுத்து கொலை செய்யப்பட்டவர். இவங்க லட்சணம் புரியுதா? வக்ஃபு சொத்தை காப்பாத்த நினைச்சிருந்தா மூத்தவள்ளியா இருக்கக்கூடிய ஜாகிர் ஹுசேனை காப்பாத்திருக்கணும். ஏன்னா வக்ஃபு சொத்தை மீட்கன்னு சொல்லி தான் அவர் போராடினாரு. ஸ்டாலினுக்கே வீடியோ வெளியிட்டாரு. செத்துருவையா எப்படி என்ன கொன்றுவாங்க, இந்த வீடியோவாத உனக்கு வந்து சேரட்டுனாரு. காலனி சேர்ந்து 2 மாசம் கழிச்சு ஜாகிர் ஹுசேனை போட்டு தள்ளிட்டாங்க. எங்க தொழுகைக்கு போயிட்டு வந்த மனுஷனை பல பட்டி படுகொலை பண்ணிட்டாங்க. என்ன பேசினாங்க? நோம்பு நேரத்துல, அது நோம்பு நேரத்துல யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி ஏதாவது ஒருத்தர் என்னவாவது ஒருத்தர் ஏங்க அந்த குற்றவாளியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கைது பண்ண முடியலங்க அவங்களால. அந்த குற்றவாளியா இருக்கக்கூடிய பெண்ணை கைது பண்ண முடியல. யோசிச்சு பாருங்களேன். இது இந்த காலம் அந்த காலம் கிடையாது, எல்லா காலத்திலும். செந்தில் பாலாஜி ஏற்றிக்குள்ள வட்டாங்க, அவன் தம்பியை கைது பண்ண முடியல. அவனை இப்ப ஆஜர்படுத்தி அமைதியாக்கிட்டாங்க. 1.5 வருஷமா அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது பண்ண அவங்களுக்கு, அப்புறம் நீ அசோகா கைது பண்ண முடியல. ஏன் சொல்லுங்க? அவர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜியோட அவன் தம்பி தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கான். அவன் தான் கரூரே கைக்குள்ளையும் பைக்குள்ளையும் வச்சிருந்திருக்கான், பேண்ட்டுக்குள்ளையும். அதனால அவனை பிடிக்கவே முடியல. அப்ப இவங்க வந்து காப்பாத்துவாங்களா நம்மள? ஒரு சட்ட திருத்த மசோதா என்பது அது நடக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி சரியான நீதிக்கு வழிவகுக்கிறோம். அங்க இருக்க நீதியை சுட்டிக்காட்டி அநீதிக்கு வழிவகுக்கிறார் சட்ட திருத்தம். இது சட்ட திருட்டு மசோதா. நான் இப்ப ஒண்ணு இல்ல, நான் சாயங்காலம் கூட்ட போடுற பெருமக்கள் வாயில இந்த திருட்டு மசோதா வர சொல்லுங்க பார்ப்போம். வேற ஒரு இளவும் பேச வேண்டாம். இந்த வார்த்தையை சொல்ல சொல்லுங்க. சவால் இங்க இருக்கிற இஸ்லாமியர் போய் சொல்லிக் கொடுங்க, இங்க இருக்க திமுக போய் சொல்லிக் கொடுங்க. இங்க வேலை பார்த்துருக்க திமுக இப்படி கேட்க மானங்கட்ட கேள்வி கேட்கிறான். ஒரு திருட்டு திருட்டுன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டான், ஏன்னா திமுக தெரியும். திருட்டுனா சொல்ல மாட்டான். திருட்டுன்னு வாயில வராது, ஏன்னா திமுக அவனுக்கே தெரியும். அதனால சவால் விடுதோம். நீ அமைச்சராரு இல்ல ஆணைக்கு பிடிக்கியாரு, யாருனாலும் வாயில திருட்டுன்னு சொல்லி பாருங்க. ஏன் சவால் விடுதோம்? ஒரு வக்ஃபுவாரி உனக்கு அவன் சொத்து வச்சிருக்கான்டா, உனக்கு என்னங்கிற கொடுக்குறான். காலம் உனக்கு கடைசியில் கொடுக்குறான். வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஆண்டவன் கொடுத்தது. நான் நல்லா வாழ்ந்திருக்கேன், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, தானமா கொடுக்குறான். ஏங்க பில்கேட்ஸ் நாட்டுக்கு கொடுக்குறாங்க. பில்கேட்ஸ் கோடி கோடி அள்ளி கொடுக்குறான் நாட்டுக்கு. என்ன கொடுக்குறான்? சுற்றுப்புறத்தை, அதாவது சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே கோடி கோடி அள்ளி கொடுக்குறான். அதுக்கு ஒரு குழு வச்சிருக்கேன். நான் கொடுக்கிற காசு கழிவறை சுத்தம் பண்றதுக்கு, நாட்டை சுத்தம் பண்றதுக்கு மட்டும் போதா? வேற காரணம் என்னடா வேலை? என் மொட்டாட்டிக்கு எனக்கும் பிரச்சனை. ஒண்ணு என் மாமா வந்து சரி கட்டணும், இல்ல என் மொட்டாட்டி மாமா எங்க அப்பா வந்து சரி கட்டணும், இல்ல என் அங்காரி அடுத்த தரக்காரனுக்கு என்ன அங்கே வேற? இல்ல நாங்க தான் உள்ள வந்து பாப்போம். நாங்க நல்லா இருக்கும் போது நீ தான் செஞ்சு கொடுத்தியா? இல்ல நாங்க கஷ்டப்படும் போது நீ எப்ப வரணும்? நான் துன்பப்படுகிற போது, நான் கஷ்டப்படுகிற போது, நான் சிக்கல் இருக்கிற போது நீ என்ன அரவணைத்துட்டு நான் வேற என்ன சண்டை ஓட்டிட்டு இப்படி எல்லாம் வாழ்ந்தீங்க அப்படின்னு என்ன கேட்கலாம். நான் இவ்வளவு சொத்து வச்சிருக்கேன், ஏன்னா ரயில்வே துறைக்கு அடுத்து, பாதுகாப்பு துறைக்கு அடுத்து இஸ்லாமியத்தை இவ்வளவு சொத்தா அப்படின்னு வயிறறிய மூதேவிகளா இதை சரி பண்றதுன்னா நம்புற மாதிரியா இருக்கு? இல்ல நம்புற மாதிரியா இருக்கு? அப்ப என்ன, பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காகவே ஒரு திருத்த மசோதா சட்டத்தை உங்களால கடைபிடிக்க முடியுதுன்னா இதை விட ஒரு அநியாயம். 16 மணி நேரம் விவாதம், எதிர்வாதம் நடக்குது. 14 மணி நேரம் எதிர்வாதத்தில் அவன் கட்சியை வச்ச கேட்ட கேள்விக்கு ஒரு கருத்தை, சரியான பதிலை சொல்ல முடியல இந்த ஆட்சியாளர்களால. மூத்தவள்ளிகளோட பாதுகாப்பை உறுதி செய்ய முடியல. வக்ஃபு சொந்தமான நிலங்கள் ஒண்ணு இல்லைங்க. சாயங்காலம் கூட்டம் போடுறாங்க திமுக. கேளுங்க, இந்த அமைச்சர் கே சார் பங்காளி யாரு? திருச்சியில கேள்வி. நாங்க 2 ரொட்டி பேசினாங்க ஒரு கூட்டத்துல. நீனு ரொட்டி நானும் ரொட்டி, நாங்களே அந்த ரொட்டி இந்த ரொட்டி கேட்க சொல்லுங்க. இருக்கக்கூடிய திருச்சியில கலைஞர் அறிவாலயம் கேட்டிருக்காங்களே, அந்த இடமே வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான சொத்துன்னு சொல்றாங்க. இல்லையா? இருக்கா? சொல்ல முடியுமா? திமுகவால இங்க கேட்க சார் கேட்க முடியுமா? அரசாங்கமே திருடி இருக்கா, ஆட்சி கட்டில இருப்ப திருடி இருக்கா. இப்படி எல்லா இடத்திலும் ஆட்சி இருப்பதெல்லாம் வக்ஃபு வாரியத்தோட இடத்தை ஆட்டையை போட்டான். இப்ப அதுவும் போக தனிநபர் ஆட்டையை போடுறதுக்காகவே சட்ட திருத்தம். நீ 12 வருஷம் எடுத்துக்கிட்ட, நீயே வச்சுக்கோ. ஏன் இந்த அறநிலையத்துறை வாங்க, இந்த அறநிலையத்துறையினால் நீ கிட்ட பல கோயில புடுங்குறாங்க. எதுக்கு புடுங்குற? கோயில் உங்களுக்குள்ள கிடையாது, இந்து சமயம். ஏன்
நானும் எங்க அப்பா ஆத்தால இங்க இருக்கிற அங்காளி வங்காளி சேர்ந்து கட்டின எங்க குலதெய்வ கோயில தூக்கிட்டு வந்து இந்த அரங்கு போடுறீங்களா? எதுக்கு? என் அண்ணன் தம்பிகளை ஒத்துமை இல்ல தூக்கி வந்து போடுறல. அப்படி நீ தனியார் சொத்துக்களே நீ தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்க. ஆனா பக்வாரத்தில் இருக்க சொத்தை வெளியே தூக்கி போட நினைச்சா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இங்க எவன் குரல் கொடுக்கிறானே இல்லையா? நாங்க என்ன சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி கட்டாயம் இந்த மண்ணில் யாருக்கு சிக்கல் எழுந்தாலும், அது இஸ்லாமியர், இவர் கிறிஸ்தவர், இவர் இந்து, இவர் தேவர், இவர் தேவேந்திரன், நாடாரு, கோணர், இந்த மண்ணாங்கட்டிலாம் பாக்குறதில்ல. என் மொழி பேசுகிற மக்களுக்கு எங்க கஷ்டம் வந்தாலும், அது என்ன சட்ட திருத்தமா இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்பதில் நாம் தமிழர் கட்சி முதல் இடத்துல இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. அதனால ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்தாரு எங்க அண்ணன், இந்த வக்ஃப் திருத்த மசோதா சட்டம் என்பது ஒரு திருத்த சட்டம். இவர் திருடர்களாக சேர்ந்துபட்ட சட்டம் திருட்டு சட்டமா தான் இருக்கணும். அவன் தான் யோசிக்கிறான், என்னடா 3வது இடத்துல இருக்கான், இவ்வளவு வாங்கிட்டாலும் எப்படி இந்த சொத்தை எப்படிதான் கொள்ளையடிக்கிறது, வாங்க நம்மளா போய் உட்காருவோம். ஏன்னா ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு அமைச்சர் கொடுக்க முடியல. உன் மனசாட்சி, உன் நெஞ்சு, வேற ஏதாவது நான் கேட்கக்கூடாது, அதை தொட்டு சொல்ல. ஏன்னா இஸ்லாமியருக்கு கூட அன்பு கட்டி பிடிச்சி அப்படியே ஆற தழுவுறாங்க. வக்ஃப் வாங்க, வக்ஃப் சொத்து பெரிய ஆகு. ஒருத்தருக்குறா சீட்டு கொடுத்தேன், அதுவே தெரியல. உண்மையிலே பிஜேபியில ஒரு எம்பி இருக்காங்கன்னு தெரியல, பாரதிய ஜனதா கட்சியில எம்பி இருக்காங்களா அது கூட தெரியல. உண்மையிலே எனக்கு தெரியல, அதையும் பேசிடுவேன். ஒரு பாராளுமன்ற அமைச்சர் கொடுக்க வக்கல, உனக்கு என்ன அன்பு இருக்கும்? உன்னை எப்படி நாங்க நம்புவது? இந்த சட்ட மசோதா சரியா இருக்குன்னு எப்படி நம்புவது? இன்னைக்கு இதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வெளியே அனுப்பிட்டு 2 பேர் உள்ள வந்துட்டா யாருக்கு ஆதரவா பேசுவான்? ஒரு இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு பொறுப்பாளராக போடப்பட்டா அவர் யாருக்கு ஆதரவா பேசுவாரு? அவன் மனநிலைப்படி இவ்வளவு நாளா இஸ்லாமிய நமக்கு எதிரி நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பான். நான் இந்து, நம்ம இஸ்லாமியர்ல எதிர்க்கணும், நம்ம கோயில்காரங்க, அவங்க மசூதிக்காரங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். அவன் இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கா, இன்னும் இப்படி சொத்து இருக்கு, இன்னும் சொத்து கொடுத்தா இதை நம்மளுக்கு யாரும் கடையை போட்டு யாரா அவன் நம்ம முருகேச அப்ப இந்த அவனுங்களே கொடுத்துரு. இங்கிட்ட யாரு குமரேசா இந்த விருதுநகர்ல ஜெயசீலன் தான் நினைக்கிற அவரு மாவட்டம். என்ன வேலை பார்க்காரு சொல்லுங்க? என்ன வேலை பார்க்காரு? கலெக்டர் வேலையை பார்க்காரு, கவிதை பாடுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. பள்ளிக்கூடம் நல்லா கவிதை சொல்லிய, நானும் அந்த காலத்திலே கவிதை சொல்றேன். என்னடான்னு கேட்டா கொண்டு வந்து எங்க ரொட்டி கே சார் கொண்டு வந்தாரு. அப்படியே அமைதியா இருந்தா இருக்கணும். இல்ல மாதிரி நம்ம இந்த ஊர்ல பாலவனத்துல கேள்வி வெட்ட பொம்பளை தலையில தட்டினார்ல, அது மாதிரி டமுக்குன்னு தட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரை வச்சிருக்காரு, பேருக்கு வச்சிருக்காரு. அவார்டு கொடுக்க அவார்டு வாங்க, சால்வையை போட சால்வை வாங்க, பிள்ளைகளை பாராட்ட பள்ளிக்கூட விழால போய் பங்கெடுக்க. ஒரு நாள் கூட கலெக்டர் ஆட்சியில் இருக்காருன்னு தெரியல. ஆனா நல்ல கலெக்டர் யாரு? முதலமைச்சர் விருது கொடுக்காரு. ஏன்? அமைச்சர் சொல்படி ஆட்டுக்குட்டி மாதிரி நடக்காரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இவன் எல்லாம் நம்மளும் சொல்லுவான், இது பிஜேபிக்கு நாம் தமிழருக்கும் இப்படி. டேய் தம்பி ஆதி சொல்லிட்டு போனா பாருங்க, அவங்க கொஞ்சம் சரியா சொல்லல. பிஜேபி நாம் தமிழருக்குலாம் ஒரு வரவும் கிடையாதுங்க. அந்த பள்ளிக்கூட கல்லூரி நிகழ்ச்சியில அண்ணாமலையும் சீமானையும் தனித்தனியா பக்கத்துல உட்கார வச்சாங்கல்ல, அண்ணாமலை கட்சி விட்டு பொறுப்புல இருந்து. எதிர்கட்சிக்காரன் சீமா கூட போய் உட்காந்து அப்படின்னு பிஜேபியில போச்சுக்கிட்டாங்க, பொறுப்புல தூக்கிட்டாங்க. இப்ப பிஜேபி நாம் தமிழர் ஒண்ணா? ஏன்னா நாம் தமிழர் சீமான் கூட உட்கார்ந்ததுக்காக பொறுப்புல வந்து புடிக்கிட்டாங்க. நம்மளும் சொல்லணும்ல, அந்த வாயில வந்ததெல்லாம் சொல்றாங்க, நம்மளும் சொல்லி விடுவோம். ஒன்னா உட்கார்ந்து தூக்கிட்டாங்க. அப்புறம் நீங்களும் ஒன்னா? இந்த நாட்டில் பிஜேபி சொல்லக்கூடிய ஒரு RSS இயக்கத்தின் ஒரு தோற்றுவித்தல தமிழ்நாட்டுக்குள்ள வருக வச்சதே கருணாநிதி. கருணாநிதி தானே? கோயம்புத்தூர் நடந்த தேர்தலில் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னரா இருக்காரு. சிபி ராதாகிருஷ்ணன் அவர் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று யாரு? மகா யுத்தம். இந்த மண்ணில் மகா யுத்தம். ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் சொல்லி காமராஜர் கட்டன் பேசுறோமே, எங்க வாழ்கிற காலத்தில் நாங்கள் பார்த்த காமராஜர் கட்டன் நல்லகண்டு. அந்த நல்லகண்டை தோற்கடிப்பதற்கு பிஜேபி இருந்து ஆளுநர் பாட்டி கூட்டணி கட்சியா நின்றதே திமுக தானே. என்ன நகம் எல்லாமே கலாவணி. அதான் எங்க அண்ணன் தெளிவா, தேசிய கட்சியில பிஜேபி காங்கிரஸ் ஒண்ணு, திராவிட கட்சியில அதிமுகவும் திமுக ஒண்ணு. இது அறியாத நம்ம வாயில்தான் பெரிய மண்ணு. இவன் திமுக வேற, அதிமுக வேற, பிஜேபி வேற, காங்கிரஸ். அது சேலை கட்டின காங்கிரஸ், இதை வேட்டி கட்டினா அதிமுக. அப்படியே பிஜேபிக்கு அப்படித்தான், திமுக அப்படிதான். அப்படி மாத்தி நடிச்சுக்க. இவன் திராவிட கட்சி நினைச்சாலும் தப்பு, அவன் தேசிய கட்சி நினைச்சாலும் தப்பு. இவன் திடீர்னு பல்ட்டி அடிச்சு தேசிய கட்சி ஆயிடுவான், அவன் டமான் குட்டிக்கார நடிச்சு திராவிட கட்சியை மாறிடுவான். அங்க வந்து இது மாதிரிதான் ஆதாரமா குரங்கு அடிக்க பாருங்க. அங்கங்க தக்கரம் குட்டி வந்து அடிப்பாங்க, மக்கள்கிட்ட மண்டியை போடுவாங்க, ஓட்ட வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. 5 வருஷம் எட்டியே பார்க்க மாட்டேன். இப்ப பாருங்க 4 வருஷம் முடிஞ்சிருச்சு திமுக. இப்ப சொல்றாங்க நாங்க 100% எல்லாம் செஞ்சுட்டோம். 100% எல்லாம் செஞ்சுட்டீங்களா? உன்னை எதுக்கு தேர்தல் நிக்கணுங்கிற மூடிக்கு வீடு படுக்க வேண்டியதான். கொடுத்த வாக்குறுதியெல்லாம் காப்பாற்று தமிழ் நாட்டுக்கு நின்றுச்சு. நாங்க வேணா போய் சொல்றோம்யா, தமிழ்நாடு விளங்கவில்லை, தொடங்கவில்லை. விளங்கலன்னு சொல்றோம், நாங்க விளங்க வச்சுக்கிறோம். நீங்க விளங்க வச்சவங்க மூடி போய் பாடுங்க வீட்டுல, இல்ல திருப்பி எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அங்கதான் எல்லாத்தையும் கிழிச்சிட்டீங்கல்ல, 100ஐயும் கிழிச்சிட்டிய, வேற இடத்த ஜாக போறிய புதுசா? இல்ல நாங்க கண்டுபிடிப்போம். எதுக்கு? பெண்களுக்கு வந்து நாங்க வந்து ஓசி பஸ் சொல்லி ஏமாத்தணும்ல, அது மாதிரி ஓசியில வேற ஏதாவது திட்டம் போட்டுட்டு இருக்கோம். ஓசி பஸ் எது கொண்டு வந்தா? சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா?
சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம், அந்த படத்தை பார்க்கலாம் பாருங்க. கருணாநிதி 3 தடவை, ஸ்டாலின் 3 தடவை பார்த்தாராம். அந்த படத்தை பார்த்தா அந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அவன் சொல்றான், அந்த படத்துல ஹீரோ ஒருத்தரை ஏமாத்தணும் அப்படி முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, அவனுக்கு ஆசையை தூண்டணும்டா. அப்படியே 10 ரூபா கீழே ஒண்ணு வாந்துட்ட, அவன் பேங்க்ல இருந்து 10,000 வச்சுக்கிட்டு வருவான். 10,000 தலையா அது 9 10,000 பையில இருக்கலாம் பறிச்ச நம்மளுக்கு 10 ரூபா தெரியும். இவன் இப்படி கும்புறா 10,000 அடிச்சு ஓடிடுவான். அப்ப 10 ரூபா ஆசை கண்ணா 10,000 ஆட்டை போல மாதிரி தூண்டணும் அப்படின்னு ஒரு யோசிக்காரு. தூண்டணுங்க, ஏதாவது தூண்டணும். அப்ப பெண்களை தூண்டுங்க. என்ன தூண்டலாம்? உங்களுக்கு இலவச பேருந்து. அப்புறம் தூண்டுங்க, என்ன தூண்டலாம்? எல்லா பொம்பளைக்கும் 1000 ரூபாய் கொடுக்கலாங்க. அப்படியே எங்க அக்கா மாதிரிலாம் நெஞ்சில இருந்து அப்படியே குளிர்ந்து ஸ்டாலின் தாங்க எங்க மாமன் மகன் மாசம் 1000 ரூபாய் தாரான்னு சொல்லி ஹோட்டல்லாம் போட்டாங்க. இப்ப போய் ரசீது நீட்டுறாங்க. தகுதியான பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபாவா? என்ன ஓட்டு போடும்போது தகுதி கேட்கல, நீதி வாக்குறுதி கொடுக்கும்போது தகுதி கேட்கல. அது ஆசையை தூண்டுறது. அப்புறம் ஆட்டையை போடுறது. இப்ப 5 வருஷம் ஆட்டையை போட்டு இப்ப திருப்பி எடுத்துக்கிட்டு தருதுல. அப்ப என்ன எல்லாமே பிராடு. அதான் இந்த திருத்த சட்டம் திருட்டு சட்டம். அது திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும், பிஜேபிக்கு பொருந்தும். நல்ல வேலை இந்த இடத்துல திமுக போர்டு மட்டும் தான் இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி அதிமுக போர்டு வச்சிருக்கான். நாங்கள் கண்டிக்கிறோம், நாங்கள் பிஜேபியை கண்டிக்கிறோம். 4 நாள் கூட்டணி வச்சுட்டு நாங்கள் ஒண்டிக்கிறோம் அப்படின்னு போய் வச்சுக்கிறாங்க. இப்ப கூட்டணி எடப்பாடி கூட்டணியில் போயிட்டாரா, இன்னும் அதிமுக பேசவே பேசாது. உடனே நம்ம முடிவு பண்ணி அப்பாடா தள்ளியாச்சு, அவனை கொண்டு போய் இனிமே முஸ்லீம் கிறிஸ்தவன்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவான். இந்த வட்டம் போடுவாங்கடி. அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், அரசு நிறுவனங்களில் வேலை செய்யறவங்க இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இந்த முறை வைக்க பாரு ஆப்பு திமுகக்கு. அப்பதான் தெரிய போகுது. அவன் நினைச்சுட்டு இருக்கான் காலங்காலமா ஆமாங்க, காலங்காலமாக 1924 வகுப்பு திருத்தத்திற்காக போடப்பட்ட சட்டம், 1995 வகுப்பு திருத்தத்திற்காக போடப்பட்ட சட்டம், 2 சட்டத்தை நீக்கிருச்சு இந்த சட்டம் தெரியுமா? அந்த 2 சட்டங்களும் வகுப்பு வாரியத்தை மேன்மைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்நூறாண்டுல போற நூறாண்டுல பல நூறாண்டுகளாக வகுப்பு வாரியம் இருக்குது. வகுப்பு வாரியத்தை மேன்மைப்படுத்துவதற்காக திருப்திப்படுத்துவதற்காக போடப்பட்ட சட்டத்தை நீக்கிட்டு புதிய சட்டத்தை கொண்டு வந்துட்டு இது திருத்திருக்கோம், உருட்டிருக்கோம். உருட்டு, நீங்க எவ்வளவு நாள் உருட்டு, ஆட்சியில் இருக்க வரைக்கும் உருட்டு. ஒரு நாள் ஆட்சி மாறத்தானே போகுது. பந்து எவ்வளவு நாளைக்கு உங்க கையில இருக்க, ஒரு நாள் எங்க கையில ஒரு மூஞ்சிலே ஏறி, நீ கொஞ்சம் கொஞ்சமா அரைஞ்சிட்டு இருக்கு, நான் மூஞ்சிலே வாயில தான் ஏறி இவ்வளவு நாள் அந்த வாயை உருட்டுன அதுல எரிஞ்சிட்டு தான் அடுத்த இடத்துக்கு வந்து சேரும்.